ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரியாணியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போது பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 50 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, annasipoo எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் மஷ்ரூமை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. தண்ணி அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு ரொம்ப கம்மியாக தெரியும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 100 ml தயிரை, புளிக்காத தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையே நல்லா வதக்கி விடுங்க. கை விடாமல் வதக்குங்க. அப்போ தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல கிரேவியாக கிடைக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளந்து ஊற்றணும். நான் இப்போ 2 கப் எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது நல்லா கொதித்து வரும்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாதம் குலையாமல் உதிரி உதிரியாக வரும். சேர்த்துட்டு லேசாக அப்படியே கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.